பாகிஸ்தான் இங்கிலாந்துக்கு இடையில நடந்த இந்த சூப்பர் 8 மோதலோட ஆழத்துக்குள்ள போலாம். இந்த மேட்சோட வெற்றி தோல்வியை தீர்மானிச்சது எது? அந்த கண்ணுக்கு தெரியாத வியூகங்களையும் ஆட்டத்தின் போக்கையே மாத்தி போட்ட சில தருணங்களையும் தான் நாம இப்போ ஆழமா அலச போறோம். பாருங்க, இது வெறும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் கிடையாது. இது ஒரு T20 போர் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது ஒரு சைக்கலாஜிக்கல் செஸ் கேம். சரி, நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஆட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ரெண்டு டீமும் எப்படி வியூகம் வகுத்தாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் முதல் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து எப்படி ஒரு பொரிய விரிச்சதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சேசிங்கோட மன அழுத்தம் ஆட்டத்தையே தலைகீழா மாத்தின அந்த ஒரு முக்கியமான தருணம். அப்புறம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, கடைசியா இந்த மேட்ச் ரிசல்ட் டோர்னமெண்ட்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அலசலாம். ஓகே, முதல்ல ஸ்ட்ராட்டஜிக் செட்டப், அதாவது முதல் பந்து வீசுறதுக்கு முன்னாடியே இந்த முக்கியமான சூப்பர் 8 மேட்சுக்கான களம் எப்படி தந்திரமா தயார் செய்யப்பட்டது. இது 2026 T20 வேர்ல்ட் கப் சூப்பர் 8 ஸ்டேஜ். பல்லேகல ஸ்டேடியம்ல மேட்ச். பாகிஸ்தான் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த டோர்னமெண்ட்ல இந்த கிரவுண்ட்ல இது ஒரு ரொம்பவே துணிச்சலான அரிதான முடிவு. ஏன்னா பிட்ச் பாத்தீங்கன்னா நல்லா ஹார்டா, நல்ல பேஸோட பால் ஸ்கிட் ஆகி வர்ற மாதிரி இருந்துச்சு. இங்கிலாந்துக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சா செமிஃபைனல் வாய்ப்பு பிரகாசமாகுங்கிறதால அவங்களுக்கு பிரஷர் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இப்போ முதல் இன்னிங்ஸ்குள்ள போலாம். இங்கிலாந்து எப்படி ஒரு பொரிய செட் பண்ணாங்க, அவங்களோட பவர் பிளே பிளான் பாகிஸ்தான ஆரம்பத்திலே எப்படி ஒரு மூளைக்கு தள்ளுச்சுன்னு பார்ப்போம். முத 6 ஓவர்ல பாகிஸ்தான் 40 ரன் அடிச்சாங்க. ஆனா முக்கியமான 2 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. சயீம் அயூப் அப்புறம் கேப்டன் சல்மான் ஆகா இவங்களோட விக்கெட்ஸ் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய பின்னடைவு. சில பவுண்டரிஸ் போனாலும் அந்த பவர் பிளே பேட்ல ஜெயிச்சது இங்கிலாந்து தான். அதுக்கு முக்கிய காரணம் ஜாஃப்ரா ஆர்ச்சர். கமெண்டேட்டர்ஸ் எல்லாரும் ஆர்ச்சரோட வேகத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது கதையோட ஒரு பகுதி தான். அவரோட உண்மையான ஆயுதம், அந்த அபாயகரமான ஆயுதம் வேகம் இல்ல, அது அவரோட அசைக்க முடியாத துல்லியம். இந்த டேட்டாவை பாருங்களேன். ஆர்ச்சர் ஃபுல் லென்த்ல பந்து வீசினப்போ பேட்ஸ்மேன்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஓவருக்கு 9.5 ரன் போச்சு. ஆனா அவர் அந்த குட் லென்த்ல போட்டப்ப பாருங்க, எக்கானமி ரேட் வெறும் 4.66 தான். அந்த லென்த்ல பேட்ஸ்மேன்களால ஃப்ரீயா ஷாட் ஆட முடியல. இதுதான் ஆட்டத்தை கண்ட்ரோல் பண்ணன முக்கியமான தந்திரம். இங்கிலாந்து பவுலர்ஸ் பாகிஸ்தானோட வீக்னஸை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சயீம் அயூப் இந்த வேர்ல்ட் கப்ல ஒரு தடவை கூட பவர் பிளேயை தாண்டினதில்ல. இந்த விஷயம் இங்கிலாந்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி கேப்டன் சல்மான் ஆகா ஸ்பின்ல நல்லா ஆடுவார், ஆனா இந்த மேட்ச்ல ஸ்பின்ல தான் அவுட் ஆனாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இங்கிலாந்து எவ்வளவு பக்காவா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுது. சரி, இனி சேசிங்க பத்தி பார்ப்போம். ஸ்கோர் போர்ட்ல ஒரு டார்கெட் ஓடிட்டே இருக்கும்போது அந்த ரன் ரேட் பேட்ஸ்மேன்கள் மேல எப்படி ஒரு பிரஷரை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். சேசிங் சைக்காலஜிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கான்செப்ட். அதாவது கண்ணு முன்னாடி ஒரு டார்கெட் இருக்கும்போது அது ஒரு ஓடுற கடிகாரம் மாதிரி. அது பேட்டிங் டீமோட முடிவெடுக்கிற திறனை, ரிஸ்க் எடுக்கிற மனப்பான்மையை, ஏன் அவங்க ஷாட்ஸை செயல்படுத்துற விதத்தையே மாத்திடும். இது வெறும் ரன் அடிக்கிறத பத்தினது இல்ல, இது அந்த பெரிய மன அழுத்தத்தை சமாளிக்கிறத பத்தினது. பாகிஸ்தான் ஒரு கம்மியான ஸ்கோர் வச்சதால ஆட்டம் பல பரீட்சையிலிருந்து ஒரு நரம்பு போரா மாறிடுச்சு. இப்போ நாம தான் ஜெயிக்க போறோம்ங்கிற அந்த ஃபேவரட் பிரஷரை இங்கிலாந்து எப்படி சமாளிக்க போறாங்க, அதுதான் அடுத்த கட்ட சுவாரஸ்யம். ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு தருணம் இருக்கும். அந்த ஒரு நொடினா மொத்த மேட்சோட போக்கையே மாத்திடும். இப்போ பாகிஸ்தானோட அஸ்திவாரத்தையே ஆட்டங்காண வச்ச அந்த ஒரே ஒரு பந்தை நாம அடையாளம் காண போறோம். ஆட்டத்தோட திருப்பு முனையா ஓவர் 10.5 ஜேமி ஓவர்டனுக்கு எதிரா பாபர் ஆசாம். அந்த ஒரு பந்துல அப்படி என்னதான் நடந்துச்சு? வாங்க, இது ஒரு டாக்டிக்கல் பிரேக் டவுனா பார்க்கலாம். ஓவர் 10 தரையோட சறுக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு லென்த் பால போட்டாரு. பாபர் ஆசம் பால் இன்னும் கொஞ்சம் எழும்பூன்னு தப்பா கணிச்சிட்டாரு. அந்த ஷாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பால லைனுக்கு குறுக்க அடிக்க முயற்சி பண்ணினாரு. விளைவு ஆஃப் ஸ்டெம்ப் தெரிச்சு போச்சு. பாகிஸ்தானோட ஆங்கர், அவங்களோட முக்கியமான தூண் சரிஞ்சது. பாபர் ஆசம் விக்கெட் விழுந்த உடனேயே இங்கிலாந்தோட வெற்றி வாய்ப்பு 74% எகிரிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு நம்பர், அந்த ஒரு விக்கெட் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தெளிவா காட்டுது. இப்போ டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம பேசின இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ் சில ஆச்சரியமான உண்மைகளை நமக்கு காட்டப் போகுது. இந்த டேபிள் இங்கிலாந்தோட பிளான ரொம்ப அழகா காட்டுது. முதல்ல பாருங்க, பவர் பிளேல ஆர்ச்சர் டாப் ஆர்டரை காலி பண்ணாரு. அடுத்து லியாம் டாசன் ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாரு. கடைசியா அந்த ரொம்ப முக்கியமான மிடில் ஓவர்ஸ்ல ஓவர்டன் பாபர் ஆசம் அவுட் ஆக்கி ஆட்டத்தோட மொமெண்டத்தையே மாத்தினாரு. இது ஒரு சரியான டீம் ஒர்க். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா செஞ்சிருக்காங்க. சோ முக்கியமான விஷயம் இதுதான். இது வெறும் ஒரு பேட்டிங் சரிவுன்னு நம்ம சுருக்கமா சொல்லிட முடியாது. இது ஒரு தெளிவான திட்டத்தோட வந்த ஒரு பலமான இங்கிலாந்து பவுலிங் யூனிட்டோட திறமைக்கு கிடைச்ச வெற்றி. கடைசியா இந்த ஒரு மேட்சோட ரிசல்ட் இந்த முழு டோர்னமெண்டோட போக்கையே எப்படி மாத்த போகுது?
செமிஃபைனலுக்கான பாதை இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட தாக்கத்தை பார்ப்போம். எந்த ஜெய்பால்ல இங்கிலாந்து இப்போ செமிஃபைனலுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மிடில் ஆர்டர் பலவீனமும் பாபர் ஆசமை மட்டுமே ரொம்ப நம்பி இருக்கிறதும் மறுபடியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. டாக்டிக்கலா பார்த்தா இங்கிலாந்தோட பேஸ், சீம், ஸ்பின்னு கலந்த பவுலிங் அட்டாக் பல்லேக்கல பிச்சில் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க வெறும் பொழுதுபோக்குக்காக கிரிக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க பேட்டர்ன்ஸ் தேடி கிரிக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழு வியூகமே தெரிஞ்சிருக்கும். இங்க நாங்க இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பேட்டர்ன்ஸை தான் வெளிச்சம் போட்டு காட்டுறோம். வெறும் சத்தத்துக்கு பதிலா இது மாதிரி ஆழமான பகுப்பாய்வுகளை நீங்க ரசிச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நாங்க மேட்சை பார்க்கறதோட நிறுத்திக்க மாட்டோம், அதை நாங்க புரிஞ்சுக்குவோம். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை திருப்புன அந்த ஒரு தருணம் இது. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும்.